ஃபைனலி நாங்கள் பிளான் போட்டு பல வருஷமாக பிளான் போட்டு லீவில் போகலாம் பிளான் போட்டு இப்போதான் அதுவும் ஃபைனலி கம். எங்கள் அம்மா வந்து ட்ரிப்பு போகலான்னு சொல்கிறப்போ கோயிலுக்கு போகலாம்பாங்க. நான் வந்து விட மாட்டேன், வேணான்றுவேன். இப்போ என்ன பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க காலையிலேருந்து. எங்களெல்லாம் வயசானவங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் எந்த கோயிலுக்கு வரீங்க? எங்கள் கிளாஸ்மேட் தினேஷ் வந்து அவங்க ஊர் அங்கே வீட்டில் இருக்காங்க. ஒன் டே பிளான் தான். ஈவினிங் டெம்பிள் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு ஏர்லி மார்னிங் திரும்ப பஸ் ஏறி நல்லா தூங்கி எங்க திரும்ப சொல்லு. கிளம்பலான்னு சொன்னோம். ஆனால் மணி வந்து 4 ஆயிடுச்சு. ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா, ஐ மீன் கிளிப் போட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் விடுவோம்ல, அந்த மாதிரி விட்டுருந்தேன். பட் பாட்டி வந்துட்டு பின்னிட்டு போக மாட்டாங்க. என்னோட லேயர் கட்டுக்கு பின்னல் நிற்காது. ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 4 சைடுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து 4 சைடு 4 ப்ரோக்ராம் மெயின் இருக்கும். ஸோ அதில் மெயின் ப்ரோக்ராம் இது வந்துட்டு பே கோபுரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அம்மணியம்மன் கோபுரம். இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு திருமஞ்சன கோபுரம். ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து அங்கே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு தெரியுது ராஜகோபுரம், அந்த லாஸ்ட் ராஜகோபுரம். ஸோ அதுக்கான எல்லாத்துக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கோபுரம்ஸ் எல்லாத்துக்கு கீழே 4 சைடுக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி கோபுரம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிளி கோபுரம். எல்லாமே சாதகமாக அமைஞ்சது. கரெக்டு. நாங்கள் கரெக்டாக உள்ளே வந்த உடனே ஒரு அண்ணா வந்து கூப்பிட்டாரு. நாங்கள் வந்து திடீர்னு ஏதோ மாற்றி வந்துட்டு திட்ட கூப்பிட்டாருன்னு நினச்சா கரெக்டாக சாமி கிட்டேயே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. கரெக்டாக ½ அன் ஹவரில் முடிஞ்சு. அதுவும் தெரை சாத்துற நேரமாக இருக்குது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்லலாம் கூப்பிட்டு போய் தெரை சாக்குறது மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அண்ணா பேரும் சிவான்னு. ஒரு மாதிரி தெய்வீகமாக எல்லாமே அப்படியே அலைன் ஆகிட்டு நடக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீல். ஓகே ஓகே, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தினேஷ். இந்த சைடு வச்சு பார்த்தா யானை தெரியும். ஸோ இப்படி வச்சு பார்த்தா வந்துட்டு பசு காளை.
பார்த்துருப்பாங்க சாப்பாடுலாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தீபம் பௌர்ணமி டைமில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவங்க ஒரு கலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த கலெக்ஷன் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அவங்களே கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ இது வந்துட்டு இபி ஆஃபீஸ் பில் ஆஃபீஸ் ரெகுலராக கால் வலிக்குதுன்னு அவனுங்க 3 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கானுங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கால் வலியிலடா நடக்கிறீங்க. 5-6 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் விபூதி கவுண்ட் இஸ் இன்க்ரீசிங். இவர்லையும் பாருங்க. எங்களுக்கு முன்னாடி இந்த பிரேமம் கேங் மாதிரி அந்த 3 பேர் ரோட் கிராஸ் பண்ணிட்டு நாங்கள் பேசுகிறோம். வெயிட் பண்ணுங்க. சொல்றா இந்த மும்மூர்த்திஸ் கண்ணு மாதிரி நடந்து வராங்க 3 பேரு. கால் வலிக்கு 1/2 மணி நேரம் சொன்னாங்க. ஆனா கால் வலி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் ரேபிடோ புக் பண்ணிருந்தேன் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. தாங்காது போல தாங்காது போலன்னு சொல்லிட்டு ஐயா நடக்கிறது பாத்தீங்கன்னா நடக்கிறது கொஞ்சம் அடிக்க போற மாதிரி நடக்கிறானுங்க பத்தியா. நடக்கிறது 4 பேர் அடிக்க போறானுங்க மாதிரி நடக்கிறாங்க. அப்படின்னா அவன் என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா 4 பேர் அடிக்க போறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கான். நல்லா எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக வச்சு லாக் பண்ணி எடுத்தா வந்துடும். சரிண்ணா இந்தா சரி போடு. வரும் எங்கெங்கயோ வலிக்குதுங்க. இங்க பாருங்க. சாருக்கு சாப்பிட்டாதான் வேலைக்கு ஆகுது நினைக்கிறேன். டைலாக் சொல்றா டயர் மாதிரி எப்படி மச்சான் தான் டைலாக் வண்டி ரெஃபர் பண்ணிட்டு போஜனம் பாகம் பாகுந்தான் எங்கெங்கயோ வலிக்குதுங்க. எங்க சிவனோட பாதம் போட்டோம் அப்படிதாங்க ஆகும். கால் மட்டும் அப்படியே எங்கேயோ நடந்து பவருங்க பவர் சும்மா இல்ல. இவனை அவாய்ட் பண்ணிருக்கலாம். வரும்போது இட்லி கடை தனுஷ் மாதிரி இருந்தான். வாயுலிங்கம் இப்ப பார்க்க ஆடுகளம் தனுஷ் மாதிரி இருக்கும். சரிங்களா அதில் வந்துட்டு கீழே கறி மேலே பால் குளிச்சு. ஸோ அந்த சுடு தண்ணி பிடிச்சி கிளாஸ் கழுவிடுவோம். கழுவிட்டு அந்த மேலே ஒரு கப் இருக்கு. அந்த கப்பில் தான் வந்துட்டு டீத்தூள் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சுடு தண்ணி அதில் ஊற்றுனதும் ஒரு வழியா எங்களால பேச முடியல. நடுங்க வலிக்குது. ஃபீலிங்கா இருக்கு. முடியாதுன்னு நினைச்சோம்.